Hi friends, welcome to Kavitha Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் அம்மா வாழைக்காய் வறுவல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். கடுகு எண்ணெய் காயிட்டோன்னே கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டோம். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடணும். உளுந்து போடுறேன். இப்போ வேர்க்கடலை போடுறோம். முந்திரி பருப்பு போடுறோம். போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, காரத்தேற்ற மாதிரி கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, காரத்தேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். லெமன் ஊற்றிக்கலாம். ரெண்டு லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் சால்ட் போட்டுடுறேன். இதுதான் எண்ணெயிலே போடணும். சாதம் போட்டுக்கணும். சாதம் போட்டு கலரணும்.
ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தரலாம் பசங்களுக்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாம். மத்தியானத்தில் லஞ்ச் பாக்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோன்னு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லு தட்டி வச்சுக்கிறேன். வெங்காயமும் போட்டுக்கலாம். மிளகா 2 போட்டுக்கிறோம். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, வெங்காயம், சோம்பு. தக்காளி எடுத்து சின்ன தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். தக்காளி சீக்கிரம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ மூடி திறக்கலாம். இந்த அளவு தக்காளி வதங்கினா போதும். இப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம். வாழைக்காய் போட்டோம். கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும், வேகட்டும். எப்படி இது வந்து 3/4 வேக்காடு வந்த பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கணும். மூடி வைக்கலாம் கொஞ்சம் நிமிஷத்துக்கு. இப்போ திறக்கலாம். முக்கால் பாகம் வந்துடுச்சு காய். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இந்த காயிலே. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன்னு, தனியா சிக்கன் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன், ரெண்டும் சேர்த்து போட்டு கலரி கொடுத்துடலாம். மசாலா வாசனை பண்ணுறது ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். இந்த சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை கொஞ்சம் தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. வாழைக்காய் வறுவல் கூட நல்லா அட்டகாசமாக இருக்கும். இது ரெண்டும் காம்பினேஷனுக்கு
லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நீங்களும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், நல்லா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க, பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாரி நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஆல் பட்டன் மேலே கிளிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.